அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, அந்த முலானி தேர்வுக்கு பயன்படுற மாதிரி, முலானி தேர்வு மற்ற ரிவிஷன் டெஸ்ட் எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி எல்லா பாடத்துலையும் இருக்கிற சூத்திரங்கள் மட்டும் பார்க்க போகிறோம். அந்த சூத்திரங்கள் சும்மா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் ஒரு ரீகேப் தான். இப்போ இந்த சூத்திரங்கள் கொஞ்சம் நினைவுபடுத்திக்கிறணும். ஏன்னா ஒவ்வொரு பாடத்துலையும் படிக்கும்போது கணக்குகள் நிறையா பார்க்கறது போல் அந்த சூத்திரங்களை பார்த்தீங்கன்னா அந்த பாடத்தை படித்த மாதிரி ஓரளவு நம்பிக்கை வந்துடும். சூத்திரங்கள் இல்லாமல் ஒவ்வொரு கணக்காக பார்த்துட்டு பார்த்து போகிறது கொஞ்சம் கை கொடுக்காது. அதனால் எந்த படமாக இருந்தாலும் அதுக்கு மெயினாக அந்த ஃபார்முலாஸ் தான் மெயினாக நீங்கள் படிக்கணும். இதில் டேரெக்டாக எங்கே வந்துட்டோம் அப்படின்னா 2வது படத்துக்கு வந்துட்டோம். நீங்கள் முதல் படத்தில் அவ்வளோ ஃபார்முலாஸு இருக்குங்கிற காரணம் நம்ம கணக்குகளை பயன்படுத்தி கணக்குலேயே கொஸ்டின்லேயே பயன்படுத்தி அப்படியே போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால் முதல் படத்துலேருந்து நான் அவ்வளோவா எடுக்கலை அந்த ஃபார்முலாஸ். அப்படி பார்த்தாலும் முதல் படத்தில் ஒரு 5வது பக்கத்துலையும் 6வது பக்கத்துலையும் இருக்கிற கணக்குகள் இல்லை ஒரு கணக்கு வந்துடும். அதில் இந்த ஏ கிராஸ் பி யூனியன் சி அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்துடும். அதனால் ஃபார்முலாஸ் அங்கே அவ்வளோவா யூஸ் இல்லை. கொஸ்டினை பார்த்தோன்னே நீங்கள் அது கொஸ்டின்லேருந்து டெரைவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் டேரெக்டாக இப்போ 2வது படத்துக்கு வந்தாச்சு. இந்த 2வது பாட்டில் பாருங்கள். 2வது பாட்டில் இயல் டூன்போ எண்களும் தொடர் வரிசைகளும். இதில் இந்த ஃபார்முலாஸை நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். இது கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனை கொடுக்குறேன். அது இந்த ஃபார்முலாஸை படித்து பாருங்கள். படித்து பார்த்து கணக்குகள் அப்ளை பண்ணி பாருங்கள். இது ஒவ்வொன்றையும் படிச்சுக்கிட்டு இருந்தால் ஒவ்வொன்றையும் படித்தா கொஞ்சம் நேரமாகும். அதனால் நான் இதில் இதை மட்டும் போடுறேன். இது இந்த ஃபார்முலாஸை மட்டும் காமிக்கிறேன். நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா எப்போ ஃபார்முலா தேவைப்படுதோ அப்போ இந்த வீடியோ எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பாருங்கள், இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா தான். நீங்கள் கூட்டுத்தொடர் வரிசை முதல்ல கொடுத்துருக்குறேன். அடுத்து கூட்டுத்தொடருடைய வரிசையின் எண்ணாவது உறுப்பு. இந்த ஃபார்முலாஸ் ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1dd ரொம்ப ஃபேமிலியரான ஃபார்முலா. அது கொஞ்சம் பார்த்துட்டே வரணும். இந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த சாப்டரே உங்களுக்கு கையில் இருக்கிற மாதிரி அது முடித்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். அதனால் ஃபார்முலாஸை குழப்பிடக்கூடாது. இதில் எண் இங்கே வருமா அங்கே வருமாங்கிறது குழப்பிடக்கூடாது. ஃபார்முலாஸ் தெளிவாக படிச்சுக்கிறணும். இது ஒவ்வொன்றா நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணியும் வச்சுக்கோங்க. இதில் அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்த 3 உறுப்புகள் அந்த பெருக்குத்தொடர் வரிசையோட பொது வடிவம். பெருக்குத்தொடர் வரிசையில் என்னாவது உறுப்பு. பெருக்குத்தொடர் வரிசையிலையும் அடுத்த 3 உறுப்புகள் இருக்கும். பெருக்குத்தொடர் வரிசையில் இங்கே இருக்குது பாருங்கள். பெருக்குத்தொடர் வரிசையில் அடுத்த 3 உறுப்புகள் A/6 A/6. அதே மாதிரி கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்த 3 உறுப்புகள் இந்த இடத்துல பாருங்கள் A-D A+D. இதை பயன்படுத்தி ஒரு 5 மார்க் கணக்கு வந்துடும். இது வருதான்னு பாருங்கள். இப்போ அதே மாதிரி முடிவுலை தொடரின் கூடுதல் S∞ A/1 - R இருக்கு இல்லையா, இதை பயன்படுத்தி 2 மார்க் கணக்கு வந்துடும். ஒரு 2 கணக்கு தான் இருக்குது. அதை பயன்படுத்தினா 2 மார்க் கணக்கு ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இப்போ இதில் இந்த கடைசி இருக்குது பாருங்கள். முதல் எண் இலங்களின் வர்க்கங்களின் கூடுதல். அதே மாதிரி முதல் எண் இலங்களின் கூடுதல் Sn = n × n+1/2. இது n × n+1 2n+1/6. இந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் கண்டிப்பாக அந்த ரேகா கணக்கு இல்லை ஏதோ 2 மார்க்கில் ஒரு கணக்கு கண்டிப்பாக வந்துடும். எந்த ஃபார்முலா பயன்படுத்திங்கன்னா 14, 15, 16, 17 இதை பயன்படுத்தி கண்டிப்பாக ஒரு 2 மார்க் அல்லது 5 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி வந்துடும். ஃபார்முலாஸ் கொஞ்சம் எளிமையாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 2ஆம் படம் போதும். அடுத்து 3ஆம் படம். 3ஆம் படத்தில் இந்த மீப்போவா இந்த கணக்கு இருக்குது. இப்போ இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம் இருக்குது. அந்த மூலங்களின் தன்மை இருக்குது. இந்த இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம் x² - மூலங்களின் கூடுதல் x + மூலங்களின் பெருக்கற்பலன் = 0 இருக்கு இல்லையா. இது வந்து இது வந்து 2 மார்க்கில் அவசியம் வந்துடும். அதே மாதிரி இந்த டெல்டா > 0 டெல்டா = 0 டெல்டா <0 அப்படின்னாக்கா இதில் ஒரு 2 மார்க் வந்துடலாம். அதில் இந்த மூலங்கள் மெய் சமம் இல்லை = மெய் சமம் <0னாக்கா மெய் மூலம் இல்லை. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் அல்லது 5 மார்க் ஏதாவது இதில் வந்துடும். அந்த ஃபார்முலாஸ் ஏன்னா அந்த கணக்கு சார்ந்துச்சுன்னா அந்த கணக்கு பயன்படுற இடத்துல அந்த கணக்கு எழுதுகிற இடத்துல இந்த ஃபார்முலாஸை எழுதி வச்சாலே அதுக்கு ஒரு மார்க் கிடச்சிரும். அப்போ நீங்கள் ஒரு ஃபார்முலாஸ் மூலம் நீங்கள் ஒரு 5 மார்க்காவது குறைஞ்சபட்சம் நீங்கள் கெயின் பண்ணலாம். நீங்கள் கணக்கு போட தெரியலை கணக்கு போட முடியலை அப்படிங்கிற ஆள் இது தொடர்புடைய ஃபார்முலாவை அங்கே எழுதி வச்சிங்க அப்படின்னாக்கா ஒரு 5 மார்க்காவது நமக்கு வாங்கி 5 இடத்துலாவது ஃபார்முலாஸ் எழுதுகிற மாதிரி வரும். அந்த இடத்துல வந்துடும். இந்த 6, 7, 8, 9, 10 ஃபார்முலாஸ் வந்து அந்த ஒரு 5 மார்க் கணக்கில் பயன்படும். 3ஆவது படத்தில் கடைசி ஏரியாவில் வரும். அணிகளுக்கு முன்னாடி வரும். அது அந்த இடத்துல இது பயன்படும். இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கணும்.
அடுத்து இந்த 4வது படத்தில் தேற்றத்தோட ரிசல்ட்டை மட்டும் எழுதியிருக்கிறேன். தேற்றத்தோட ரிசல்ட் என்னது? அடிப்படை விகித தேற்றம் அல்லது தேல்ஸ் தேற்றம். இதில் வந்து நீங்கள் அந்த ரிசல்ட் என்ன? AD/DB AE/EC இது நான் வச்சுக்கிறணும். இதை பயன்படுத்தி 2 மார்க் பயன்படும். அதே மாதிரி கோண இருசமவெளி தேற்றமும் AB/AC BD/CD இது அந்த ரிசல்ட்டு. பிதாகரஸ் தேற்றம் அல்லது பௌதானின் தேற்றம் AB² + AC² = BC². அதே மாதிரி சீவாஸ் தேற்றம் BD/DC இந்த CE/E AFI/FB ஒன்று இருக்குது. இன்னொன்று மெனிலாஸ் தேற்றம் ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே 5வது பாடத்தில் இந்த இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு இருக்கு இல்லையா, இது இந்த நடுப்புள்ளி நடுக்கோட்டு மையம். இந்த நடுப்புள்ளியோட இங்கே பயன்படும். ஒரு 5வது பாடத்தில் ஒரு கணக்கு முக்கோணத்தோட பரப்பு பார்க்கும்போது மையப்புள்ளி கொடுத்துருப்பாங்க. மையப்புள்ளி உடைய முக்கோணத்தின் பரப்புக்கும் அந்த ஏபிசி முக்கோணத்தோட பரப்புக்குள்ள விகிதம் ஒரு கணக்கில் கேட்டிருப்பாங்க. அதனால் மையப்புள்ளி நடுப்புள்ளியோட ஃபார்ம்லாம் இங்கே பயன்படுது. மற்ற இந்த நடுக்கோட்டு மையம் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு, இந்த உட்புறமாக பிரிக்கும் புள்ளி, இந்த வெளிப்புறமாக பிரிக்கும் புள்ளிலாம் 9th இருக்குது. சரியா, அதுக்கு பயன்படுங்கிறதுனால இப்போ தயார் பண்ணியிருக்குது. இந்த உட்புறமாக வெளிப்புறமாக பிரிக்கும் புள்ளியெல்லாம் வந்து மைண்டில் இருக்கட்டும். ஆனால் நம்ம 10th பயன்படுறது முக்கோணத்தின் பரப்பளவு தான். இப்போ இந்த இடத்துல இந்த பரப்பளவுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தியும் நீங்கள் எழுதலாம். இல்லை அப்படின்னா இதுக்கு இன்னொரு ஃபார்முலா நம்ம பயன்படுற மாதிரி முக்கோணத்தின் பரப்பளவில் இந்த முக்கோணத்தின் பரப்பளவில் ஒரு ஃபார்முலா இருக்குது பாருங்கள். அது நமக்கு தெரிஞ்சது தான். 1/2 என்ன வரும் சொல்லுங்க அப்போ? x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 இது போட்டு சதுர அலகும் போட்டுறீங்க. இந்த ஃபார்முலா பயன்படுத்தினாலும் சரி, இந்த ஃபார்முலா பயன்படுத்தாலும் சரி, இது ரெண்டில் ஏதாச்சும் ஒரு ஃபார்முலா பயன்படுத்திங்க. எது உங்களுக்கு ஃபெமிலியாக இருக்கோ அதை பயன்படுத்துங்க. அதே மாதிரி நாற்கத்தின் பரப்பில் என்ன வந்துடும்? 1/2 என்ன ஃபார்முலா? x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 இதில் ஆரம்பிச்சோம் அதிலே முடிச்சிடணும். x1 y1 சதுர அலகுகள். இப்படி ஒரு ஃபார்முலாவும் இருக்குது. இந்த 2 ஃபார்முலாவில் எது உங்களுக்கு பயன்படுதோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எது உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கோ, எதில் நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிருக்கீங்களோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். முக்கோணத்தின் பரப்பளவுக்கும் நாற்கத்தின் பரப்பளவுக்கும். சரியா, இதில் இந்த ஃபார்முலா பயன்படுத்தி ப்ராக்டிஸ் இருந்தால் அதுலேயும் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது இந்த 2 புள்ளி கொடுக்கப்பட்ட சாய்வு ஃபார்முலா இங்கே போட்டிருக்கு. m = y2 - y1 x2 - x1 இந்த ஃபார்முலா பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி கோண அளவு, இந்த கோண அளவு கொடுத்தாக்க m = சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா tan θ. அதே மாதிரி நேர்வட்டின் சமன்பாடு கொடுக்கப்பட்ட அங்கேருந்து சாய்வு வந்து -x/y/y. அதே மாதிரி இங்கே இந்த இணையோடு கூடிய ஃபார்முலாலாம் பார்த்துக்குங்க. இந்த நேரோடு இணை அல்லது செங்குத்துலேருந்து ஒரு 2 மார்க் கண்டிப்பாக வந்துடும். m1 = m2 அல்லது m1 m2 பெருக்குனா -1 சாய்வுகளை பயன்படுத்தி சொன்னாக்க இது கண்டிப்பாக நேரோடு இணையோ செங்குத்தோ ஒரு 2 மார்க் அவசியம் இருக்கும். இது சாய்வை பயன்படுத்தி சொல்கிறது. இது சமன்பாடை பயன்படுத்தி யூஸ் பண்ணி a1/a2 b1/b2 இது a1a2 b1b2 இது இந்த இடத்துல ப்ளஸ் வரணும். a1/a இந்த இடத்துல சாய்வை பயன்படுத்தி பாருங்க. அதே மாதிரி எக்ஸஸ்க்கு இணையான கோட்டின் சமன்பாடு y = b இருக்கு இல்லையா, அதே மாதிரி எக்ஸின் சமன்பாடு கேட்டால் y = 0. இந்த இடத்துல a1/a2 ப்ளஸ் b1/b2ன்னு வரணும். அந்த ப்ளஸ் இங்கே விழுகாமல் இருக்கு. அந்த இடத்துல அந்த ப்ளஸ் வரணும். ப்ளஸ் வந்தால் தான் அது ரைட்டு. a1/a2 ப்ளஸ் b1/b2 = என்ன வரணும்? ஆன்சர் 0 வரணும். அதே மாதிரி ஹெச்சுக்கு இணையான ஓட்டின் சமன்பாடு இங்கே ஒய்ஹெச்சுக்கு நேர்வட்டின் சமன்பாடு, ஒய்ஹெச்சுக்கு இணையான நேர்வட்டின் சமன்பாடு x = a. அச்சு கேட்டாக்க x = 0 போட்டுக்குங்க. இணையும் கேட்டாக்க y = b, இந்த x = a அதை பார்த்துக்குங்க. இது இணை ஓட்டின் சமன்பாடுனாக்க ax + b + c இருக்கு இல்லையா, அந்த சிக்கு பதிலாக மாறிக்கிறோம். சி பதிலாக என்ன வந்துடும்? k வந்துடும். இங்கே வந்து ஒய் வந்து எக்ஸாக மாறும், bx. எக்ஸ் வந்து குறி மாறி ஒய்யாக மாறும். இது வந்து செங்குத்தான ஓட்டின் சமன்பாடு. இப்போ பாருங்கள், இது பாருங்கள் நேர்வட்டின்
சமன்பாடுக்கான சூத்திரங்கள் போட்டு சாய்வு வெட்டு துண்டு வடிவம் இது எல்லாமே சமன்பாடு தான். சமன்பாடு மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்கள். 1 2 3 4 டைப் இருக்குது. 4 டைப்பில் ஒரு டைப் கண்டிப்பாக வந்துடும். அதில் வெட்டு துண்டு வடிவம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த 4 வடிவத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த 5ஆம் மாடலில் இந்தையும் நாற்கத்தையும் பரப்பு மட்டும் பார்த்தா போதும். இதில் வர்ற ஒரு 5 மார்க்காக அட்டன் பண்ணிடலாம். சாய்வு வெட்டு துண்டு வடிவத்துக்கு y = mx + c. புள்ளி சாய்வு வடிவத்துக்கு y - y1 = m × x - x1. அதே மாதிரி இரு புள்ளி வடிவத்துக்கு இந்த இது போட்டுக்குங்க. வெட்டுத்துண்டு வடிவத்துக்கு x/a + y/b = 1. இந்த 5 மட்டும் படிச்சீங்க அப்படின்னா, அந்த 4 மட்டும் படிச்சீங்க அப்படின்னா ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி முக்கோணவியலில் இந்த இதெல்லாம் பார்த்துக்கிறணும். முக்கோணவியலில் இந்த 3 ஃபார்முலாஸ் மெயினும். அதுக்கு முன்னாடி இந்த sin θ, cos θ, tan θ இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி உங்களுக்கு பயிற்சி வந்து 2வது பயிற்சியிலேருந்து இந்த ஏற்றக்கோணம் இறக்கோணம் 2 சம்மந்தப்பட்டது. அதற்கு இந்த இது பயன்படும். இதில் இதை எழுதி ஏதாச்சும் 1 மார்க்காவது வாங்கிடலாம். அந்த கணக்கு எங்கே சம்மந்தப்படுதோ அங்கே அதுக்குரிய ஃபார்முலா எழுதுனீங்கன்னா அந்த மார்க் கிடச்சிடும். இதே மாதிரி இந்த பக்கம் இருக்க ஃபார்முலாஸ் வந்து பெரும்பாலும் அவ்வளோவா பயன்படாது. ஒரு சில கணக்குகளில் மட்டும் 6.1 பயன்படுது. இந்த 90 - θங்கிற ஃபார்முலா வந்து ஒரு சில கணக்குகளில் 6.1 பயன்படுது. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. சைன்னா காசு, அதே மாதிரி காசுனா சைன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் கொசிகண்டா சீக்கெண்ட்டு அதோட தலையெலி மாதிரி. இப்போ கொசிகனோட தலையெலி சீக்கனோட தலையெலி கொசிகெண்ட்டு இல்லை, சீக்கனோட தலையெலி 1/cos அந்த மாதிரி. சீக்கெண்ட்டும் கொசிகெண்ட்டும் ரிலேஷன் தான். அது 2 ஒன்று தொடர்புடையது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சைனோட தொடர்பு போது காசு இந்த 90 மைனஸ் வந்துச்சுனாக்கா சைனுக்கு காசு கொடுக்குறணும். கொசிகெண்ட் சீக்கெண்ட்டுக்கு, டேனுக்கு வந்து அதோட இது காட்டு அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இந்த 3 ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. இந்த 3 ஃபார்முலா பயன்படுது எல்லாத்துக்கும். 6.1 நிறைய இடத்துல பயன்படும் இந்த கான்செப்ட். sin² + cos² = 1, 1 + tan² = sec², 1 + tan² = sec², இதெல்லாம் அடிக்கடி பயன்படுது. இந்த முக்கோணவியல் அட்டவணையும் அப்படித்தான். அட்டவணை அந்த ஏற்றக்கோண இறக்கோண கணக்கில் எல்லாத்துக்குமே பயன்படும். அதில் அந்த tan 30 அடிக்கடி பார்ப்போம். எதிர்பக்கம் பை காரணம் இந்த காஸ் திட்ட அந்த ஃபார்முலா பயன்பட்டு அந்த எத்தனை டிகிரி கணக்கில் கொடுத்துருக்காங்களோ அந்த டிகிரிக்கு இங்கே அட்டவணை போட தெரிஞ்சுங்க. மனப்பாடம் பண்ண முடியாது. இந்த அட்டவணை ஈஸியாக போடுறதுக்கு ஒரு வழி இருக்கு இல்லையா, அந்த வழியில் போட பார்த்துங்க. அடுத்து 7வது படம். 7வது படத்தில் ஒவ்வொரு உருவமாக தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கு பார்த்துக்குங்க. உருளையின் வளைபரப்பு அந்த ஃபார்முலா இருக்குது. முத்தப்பரப்பு ஃபார்முலாவும் எழுதியிருக்கோம். உருளையின் கன அளவு. இப்படி ஒவ்வொரு உருவத்தையும் தனித்தனியாக பிரித்து படிங்க. அப்போ தான் ஞாபகத்தில் இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னாக்கா உருளைக்கு உள்ளிட்ட உருளை சரியா, அது ஒன்று வந்துடும். உள்ளிட்ட உருளைன்னு அதே மாதிரி உள்ளிட்ட உருளையில் 2 இருக்குது. அதே மாதிரி இது கூம்பு இருக்குது. கூம்புனாக்க கூம்போட தொடர்புடையது இடைக்கண்டம். அதோட தொடர்புடையதை மட்டும் அப்படியே சேர்த்து மொத்தமாக போட்டிருக்கேன். இப்போ உருளையோட ஃபார்முலாவில் இங்கே 2πr வச்சுருக்கா. இங்கே 2π 6 போல் 2 ஆர் வந்துடும். R +R வந்துடும். அந்த கேபிட்டல் ஆர்னா பெரிய ஆரம், அந்த உள்ள ஆரம் வெளியாரம் சொல்கிறது. இந்த சின்ன ஆரங்கிறது உள்ளாரம். அதனால் அந்தந்த ஃபார்முலாவை அதாவது இனத்தோடு சேர்த்து எழுதுறதுனால அது தொடர்பு மட்டும் என்ன மட்டும் மாறுது அதை மட்டும் பார்த்து படிச்சிங்கன்னா ஈஸியாக. இப்போ கூம்பும் இடைக்கண்டமும் தொடர்புடையது. அதனால் இங்கே கூம்புக்கு அடுத்து இடைக்கண்டத்தை கொண்டாந்துருக்கு. இதில் இடைக்கண்ட சம்மந்தப்பட்ட கணக்கு ஒரு ரெண்டு கணக்கு இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டில் ஒன்றும் பயிற்சியில் ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அவசியம் ஒரு 5 மார்க்கு நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அது வரும். இல்லைன்னா அடுத்து கடைசி பயிற்சி ஒன்று இருக்குது. கடைசி பயிற்சியில் கன அளவு சம்மந்தப்பட்டது இருக்குது. ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றினா அப்படிங்கிற மாதிரி வரும். அதனால் இந்த இடைக்கண்டம் பார்த்துட்டு அந்த கடைசி பயிற்சியை பார்த்தா இதில் உள்ள 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். முதல் பயிற்சியில் 2 மார்க் தான் 2 மார்க் வரும். ஆனால் எல்லாத்தையும் படிக்கணும். கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க அந்த இடைக்கண்டமும் கடைசி பயிற்சியும் மட்டும் பாருங்கள். 5 மார்க்கில் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து கோலம். இந்த கோலத்துக்கு வளைவரப்பு என்னது 4πr². அரைக்கோளம் இந்த கோலத்தின் மொத்த பரப்பு கோலத்துக்கு வளைவரப்பு மொத்த பரப்பு 4πr² தான். வளைவரப்புங்கிட்ட அழிச்சிருந்தா மொத்த பரப்பு கிடந்தது 2 ஒன்று தான். கோலத்தின் கன அளவு வந்து என்னது 4/3πr இருக்குது. கோலத்துக்கு அடுத்து என்ன வரும், அது உள்ளிட்ட கோலம். உள்ளிட்ட கோலத்துக்கு அந்த உள்ளிட்ட கோலத்தின் வளைபரப்பு அதுக்கு 4πr². கோலத்தின் மொத்த பரப்பரப்பு இந்த ஃபார்முலாஸ் பார்த்துக்குங்க. அதே மாதிரி இங்கே உள்ளிட்ட கோலத்தின் கன அளவு கொடுத்தாச்சு. கோலத்துக்கு அடுத்து அரைக்கோளம். கோலத்தை அரைக்கோளம் பார்த்துருக்கோம். அடுத்து என்னது உள்ளிட்ட அரைக்கோளம். அடுத்து என்னது கனசதுரம், கனசெவ்வகம். அந்த ஃபார்முலாஸ் கொஞ்சம் பாருங்க, பார்ப்போம். இந்த ஃபார்முலாஸ் கொஞ்சம் நோட் பண்ணுங்க.
அந்த கனசதுரமும் கனசெவ்வகமும் ஒரு சில கணக்குகளில் மட்டும் பயன்படுது. அதனால அதை இங்கே கொண்டாந்துருக்கேன். அந்த கனசதுரமும் அந்த ஒரு இரும்பு பெட்டி அந்த மாதிரி இருக்கும், அதில் பயன்படும். அதே மாதிரி கனசெவ்வகமும் ஒரு இடத்துல அது மேலே ஒரு உருளையை வைப்பாங்க, அந்த இடத்துல பயன்படும். இதில் பார்த்துட்டிங்கன்னா இதில் இந்த உள்ளிட குளத்தின் வளைவரப்பு வந்து என்ன வந்துடும் தான் 4πr². அதில் 4π × r² + r², 4/3π × r³ - r³. சரி, இது சும்மா மறுபடியும் பார்த்துக்குங்க. இதை கோலம் இப்படி எப்படி பார்த்துக்கிறீங்கன்னாக்கா, இந்த தொடர்பு மட்டும் உருளையும் உள்ளிட்ட உருளையும், கூம்பும் இடைக்கண்டமும், இது கோலமும் உள்ளிட்ட கோலமும், அப்புறம் அரைக்கோளமும் உள்ளிட்ட அரைக்கோளமும் தொடர்புபடுத்தி படிச்சீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ஈஸியாக போயிடும். கனசதுரமும் கனசெவ்வகமும், அவ்வளோதான். அதில் இந்த பாடத்தில் மட்டும் 30 ஃபார்முலாஸ் இருக்குது. இது 30ஐயும் படித்துட்டீங்கன்னா அப்படின்னா ஒரு 5 மார்க்கு 30 ஃபார்முலா படிக்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. இது படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கணக்கில் இருக்க எல்லா அந்த பாடத்தை படித்த மாதிரியே அர்த்தம். இந்த 30 ஃபார்முலா படித்தா இந்த பாடம் முடிஞ்ச மாதிரியே உங்களுக்கு அர்த்தம். அடுத்து 8வது பாடம். இதில் இந்த வீச்சுகள் ஃபார்முலா போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து அவசியம் ஒரு 2 மார்க்கில் வந்துடும். பெரியது மைனஸ் சிறியது, L - S. அதே மாதிரி இங்கே வீச்சுக்கெழுவில் L - S/L + S. சரியா, இதில் பார்த்துக்கிறோம். அதே மாதிரி இங்கே திட்ட விளக்கத்தில் பாருங்கள், 2ஆக பிரிச்சிருப்போம், தொகுக்கப்படாத தொகுக்கப்பட்டது. தொகுக்கப்படாததுக்கும் தொகுக்கப்பட்டதுக்கும் என்ன வித்தியாசம்னா, தொகுக்கப்படாததுங்கிற வர்ற ஃபார்முலாவில் இந்த டிக்கு முன்னாடி எஃப் போட்டால் போதும். இங்கே எஃப் இருக்காது, தொகுக்கப்பட்டதில் எஃப் வரும். தொகுக்கப்பட்டதுன்னா எஃப்னா ஒன்று அட்டவணை கணக்கு வந்தாக்க தொகுக்கப்பட்டது. அட்டவணை கணக்கு வரும்போது மட்டும் இந்த எஃப்ங்கிற ஃபார்முலாவுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். இது ஒரு கணக்கு எந்த ஃபார்முலாவில் இருந்தாலும் போடலாம். நேரடி முறை, கூட்டு சராசரி, உபசராசரி, படி விளக்க முறை இதில் போடலாம். ஆனால் அந்தந்த கணக்குக்கு எந்தெந்த மெத்தட்னு எடுத்து போனீங்கன்னா கணக்கு கொஞ்சம் சிம்பிளாக போயிடும். இப்போ சில கணக்குகள் பெரிய பெரிய நம்பராக வரும், அதை ஸ்கொயர் பண்ணும்போது ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்கும். அதுக்கு ரூட் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அதுக்காக தான் ஒவ்வொரு மெத்தட் அப்படி பெருசாக அடுத்தடுத்த மெத்தடுக்கு போய்கிட்டே இருக்கும். இந்த கூட்டு சராசரி முறை இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இது எப்போ பயன்படுது அப்படின்னா, சராசரி கண்டுபிடிக்கும் போது புள்ளி வச்ச நம்பர் வராமல், டெசிமல் வராமல் சரியாக அக்யூரேட்டாக முழு நம்பராக இருந்துச்சுனாக்கா அந்த ஃபார்முலா நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி டெசிமல் வரும்போது நம்ம கழிச்சுட்டு அதை ஸ்கொயர் பண்ணும்போது பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஊக சராசரி முறையில் போய் அந்த சராசரிக்கு பக்கத்தில் வர்ற ஒரு முழு நம்பர் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி படி விளக்க முறை அப்படின்னாக்கா, அந்த கிளாஸ் எக்ஸோட வேல்யூ வந்து கிளாஸ் இன்டர்வல்னால் கரெக்டாக 5, 10, 15 இந்த மாதிரி இன்டர்வல் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம நம்பர் வந்து ஸ்கொயர் பண்ணும்போது சின்னதாக வர்றதுக்காக, ரூட்டுக்குள்ளே போகும்போது மதிப்புகளால் சின்னதாக கொண்டு வர்றதுக்காக வரக்கூடிய முறைகள். மற்றபடி எந்த முறையில் நீங்கள் போடணும்னாலும் ஈஸி தான். இதில் இந்த கூட்டு சராசரி முறை போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கூட்டு சராசரி அல்லது ஊக சராசரி இந்த முறையில் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பெரும்பாலும் கூட்டு சராசரி முறையே போட பாருங்க. நேரடி முறை எப்போ வரும்னாக்க ரொம்ப இல்லை, நேரடி முறையிலையும் போடலாம். அது ரொம்ப ஈஸியாக ஸ்டெப்ஸ் ஈஸியாக முடியும். ஆனால் அது வந்து புள்ளி வச்ச நம்பர் வராமல் அந்த அந்த நம்பர் சின்னதாக இருக்கும்போது அது பயன்படும். இது பாருங்கள், தொகுக்கப்பட்டது பாருங்கள், அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே முன்னாடி எஃப் வந்து சேர்ந்துருக்கும், அவ்வளோதான். அந்த நிகழ்வு பூரா கூட்டினோம்னா சம்மேஷன் எஃப். அந்த என்ன வருதோ அது என்னன்னு பார்த்துக்கிறானோ. அந்த இது எல்லாரும் கஷ்டம்னு நினைப்பீங்க. ஆனால் 2 கணக்கு போட்டு பாருங்கள், அதில் கண்டிப்பாக ஒரு மாறுபாட்டுகள் தொடர்புடைய சம் வந்துடும். அப்புறம் அந்த திட்ட விளக்கம் வந்து ஏதாச்சும் டேட்டாவை தப்பாக கொடுத்துட்டு மறுபடியும் சரியானாக்கா என்ன திட்ட விளக்கம் அப்படின்னு கேட்பாங்க. அதனால் அதில் ஒரு சம் வந்துடும். நீங்கள் அதை போட்டு பார்த்துக்கிறோம். இது மட்டும் வரும்னு சொல்ல முடியாமல் எடுத்துக்காட்டுலேயும் சில கணக்குகள் இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்கணும். அடுத்து இந்த முதல் எண்ணின் திட்ட விளக்கம், இது n² - 1/12 ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு இருக்குது. இதோட ப்ரூஃப் நீங்கள் பார்த்துக்கிறணும். இதில் ஒரு 2 மார்க் உறுதியாக வந்துடும். முதல் 21 ஏலங்களின் திட்ட விளக்கம் ஒரு கணக்கு இருக்குது, அது உறுதியாக வந்துடும். அதுக்கப்புறம் இது 5 மார்க் ஒரு கணக்கு இருக்குது. இந்த ஃபார்முலாஸை பார்த்தா போதும். இப்போ இதோட இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. நீங்கள் ஃபார்முலாஸ் தேவைன்னாக்கா பிரிண்ட் அவுட்டும் அந்த டிஸ்கிரிப்ஷனை கொடுக்க பார்க்குறேன். நீங்கள் கொஞ்சம் மறுபடியும் இதை ஓரளவு பார்த்துக்குங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கையாக இருக்கும். ஏன்னா பாடத்தை ஐயோ நான் படிக்கலையே, இந்த பாடம் படிக்கலையா, அந்த பாடம் படிக்கலையேன்னு சொல்கிற காட்டும் இந்த ஃபார்முலாஸை படித்து போயிட்டாலே ஓரளவு மனசு நம்பிக்கை வந்துடும். மனசு நல்ல ஒரு அதை அணுகும்போது ஈஸியாக அணுகுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு பயம் இல்லாமல் பரீட்சை எழுதி கொள்ளலாம். நன்றி.